ஆமென். ஆதாமுடைய வேலை என்ன தெரியுங்களா? தோட்டத்தை பண்படுத்தணும். ஆமென். தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்து கொள்ளணும். மனைவி கொடுத்தார். உன் மனைவியோட நீ பேசு. ஹல்லேலூயா. என்னோட பேசு, உன் கூட இருக்கிற உறவோட நீ பேசு. ரெண்டு பேரும் பேசும்பொழுது ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்படுவீர்கள். ஆமென். ஏன் அவர் ஒருவரை படைத்தார்? எங்க அவர் ஒரு ஆதாமை கொடுத்தார். நிறைய மக்களை உருவாக்க வேண்டியது வார்த்தையினால. எல்லா மக்களே எல்லாவற்றும் வார்த்தையால் உருவாக்கினார் தம்முடைய கரத்திலே. அவர் பூமியின் மண்ணிலே. ஆமென். பாருங்க, இந்த பூமியின் மண்ணை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தாழ்ந்து போகணும், குனிந்து. ஆமென். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். ஏதேன் தோட்டத்திலே தாழ்த்தின தேவன் ஏசப்பா மூலமாக கல்வாரி சிலுவை தன்னை தாழ்த்தினார். பாருங்க, மக்களோடு பேசும்பொழுது, பழகும் பொழுது, உருவாக்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஆனா நாமோ ஒரு நாளும் தாழ்த்தாமல் பெரிய பெருமையோடு அவர் ஆமா ஸ்தோத்திரம் ஆமென் என்று சொல்லிக்கொண்டு பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானுங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. அவர் முடிச்சிடுவார், அவர் செஞ்சிடுவார். இல்ல மக்களே, தாழ்மைப்படுங்க. தாழ்மை என்றால் என்ன தெரியுங்களா? அவரோட பேசுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, நான் அப்படி இல்ல மக்களே. அன்பின் ரகசியம் என்ன தெரியுங்களா? பேசும். ஆமென். அன்போட மொழி என்ன தெரியுங்களா? பேசும். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னோட பேசு. ஆமென். அப்போ மனுஷனை உருவாக்கும் பொழுது என்ன பண்ண? மண்ணை எடுத்துங்க, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன்கிட்ட கொடுத்தாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீ பேசுவதற்காகவே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல வார்த்தைகள் எழுதப்பட்டு